வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அருகே திருவிடைமருதூர் வட்டத்தில் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் வழித்தடத்தில் கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இறைவன் கம்பகேஸ்வரர், இறைவி ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி, தல தீர்த்தம் சரபர் தீர்த்தம், தலவிருட்சம் வில்வம், தல சிறப்புகள். இத்தலத்தில் இறைவன் பெயர் நடுங்க தீர்த்த நாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்கிறார். இவரே கம்பகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு முகமாய் ஒளி வீசும் திருமேனியில் இறைவன் காட்சி தருகின்றார். இத்தல இறைவனுக்கு திரிபுவனமுடையார், திரிபுவன ஈஸ்வரர், திருபுவன மகாதேவர் என்ற பெயர்களும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முன்னொரு காலத்தில் இரண்யன் என்ற அசுரன் தேவர், மனிதர், விலங்கு முதலிய யாவராலும் எத்தகைய ஆயுதத்தாலும் பகல் இரவு என்ற இரு வேளைகளிலும் சாகாத வரத்தை தவம் இன்றி பெறுகிறார். மமதையின் உச்சியில் தானே கடவுள் என்று அறிவித்து மீறுவோரை கொள்கிறான். அகந்தையின் உச்சத்தில் தன்னை கடவுளாக ஏற்க மறுத்த மகனையே கொல்ல பல்வேறு முயற்சிகள் செய்கிறான். பலிக்கவில்லை. ஆத்திரத்தின் உச்சத்தில் மகனிடம், நீ வணங்கும் நாராயணன் எங்கிருக்கிறான்? அவனை காட்டு. உன் கண்முன் அவனை கொன்று நானே கடவுள் என்று உனக்கு நிரூபிக்கிறேன் என்கிறார். பிரகலாதன் நிதானமாக, நாராயணன் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்றான். ஆத்திரத்தோடு அரக்கன் அருகில் இருந்த தூணை காட்டி, அவன் எங்கும் இருக்கும் தெய்வம் என்றால் இந்த தூணில் இருந்து வெளிவரட்டும் என எட்டி உதைக்க, சிங்கத்தின் தலையும் மனித உடலும் கொண்ட உருவமாய் நரசிம்மர் தோன்றி இரண்யன் குடலை கீறி அவனை அழிக்கிறான். அழித்த பின்பும் ஆத்திரம் தீரவில்லை. அனைவரும் சிவனிடம் காப்பாற்றும்படி முறையிட்டனர். 8 கால்கள், 4 கைகள், 2 இறக்கைகள், கூர்மையான நகங்கள், பற்கள், யாழி முகம், ஒருங்கிணைந்த தோற்றமாய் சரபேஸ்வரர் தோன்றுகிறார். பாதி உருவம் அகோர பறவை, மீதி உருவம் அகோர விலங்கு. சரபேஸ்வரரை கண்ட நரசிம்மருக்கு கோபம் நீங்கி பயம் வந்தது. சிவனை தாக்க விளைக்கிறார். அப்போது சிவனின் தீண்டலில் சினம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் திருமால். அனைவருக்கும் ஏற்பட்ட நடுக்கத்தினை தீர்த்ததால் சிவன் கம்பகேஸ்வரர் என்ற திருப்பெயர் பெறுகிறார். சரப பறவையாய் தோன்றியதால் சரபேஸ்வரர் என பெயர் உருவானது. பெரிய திருச்சுற்றுடன் அமைந்துள்ள இக்கோவிலின் கருவறை சற்று உயர்ந்த தளத்தில் உள்ளது. கருவறையின் வெளியே திருச்சுற்றில் அழகான ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுகின்றன. இக்கோவிலின் உள் மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்கள் தாராசுரம் கோவிலின் உள்ளதை போன்று வேலைப்பாடுகளுடன் உள்ளன. இக்கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. இங்குள்ள சரபேஸ்வரர் சன்னதி மிகவும் சிறப்பு பெற்றதாகும். சரபேஸ்வரர் தனி சன்னதியில் உள்ளார். சோழர் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக இவ்வாலயத்தையும், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் ஆலயத்தையும், கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்துமே குறிப்பிடுகிறார்கள். இக்கோவிலின் விமான அமைப்பு மேற்கண்ட கோயில்களில் உள்ள விமானங்களைப் போலவே அமைந்துள்ளது. போர் வெற்றிகளை கொண்டாட 3ஆம் குலோத்துங்கன் எழுப்பிய பெரிய கோவில், தீவினை நீக்கும் ஆதி சரபேஸ்வரர் சன்னதி கொண்ட ஆலயம், சிற்பக்கலைகள் நிறைந்த திருக்கோவில் என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக திகழ்கிறது. திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கிய அகன்ற வடிவ ராஜகோபுரம் பிரம்மாண்டமாய் 7 நிலைகளை கொண்டுள்ளது. இந்த கோபுரம் முழுவதும் பல்வேறு புராணங்களை நினைவுபடுத்தும் சுதை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. கொடிமரம், பலிப்பீடம், நந்தி மண்டபம் கடந்ததும் 3 நிலை கோபுரம் காட்சி தருகிறது. அதை கடந்து உள்ளே சென்றால் சுவாமி அம்பாள் சன்னதியை தரிசனம் செய்யலாம். சுவாமி சன்னதியின் இடதுபுறம் தனி சன்னதியாக அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது. அதில் தர்மசவர்த்தினி எனும் அறம் வளர்த்த நாயகி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறாள். தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இத்தல அன்னை இருக்கிறாள். அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே இத்தலத்தின் முக்கிய சன்னதியாக விளங்கும் சரபேஸ்வரர் சன்னதி தெற்கு முகமாய் அமைந்துள்ளது.
இதுவே ஆதி சரபேஸ்வரர் சந்நிதியும் திருக்கோவிலும் ஆகும். மூலவர் கலை நயத்துடன் காட்சி தருவது நம்மை மெய் சேர்க்க வைக்கிறது. இவரின் அருகில் உற்சவ மூர்த்தியாக சரபேஸ்வரர் அமர்ந்துள்ளார். சரபேஸ்வரர் கருவறையின் முகப்பில் 2 அழகிய பெண்கள் துவார சக்திகளாக அமைந்துள்ளனர். இச்சிலைகள் மிகவும் கலைநயம் கொண்டதாக உள்ளது. சிவன், விஷ்ணு, துர்க்கை, சூலினி சக்திகளின் வடிவமான சரபேஸ்வரருக்கு இப்பெண்கள் காவல் புரிகின்றனர். பல்வேறு திருக்கோவில்களின் சரபேஸ்வரர் வடிவங்கள் இருந்தாலும் திருபுவனம் கம்பகேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சரபேஸ்வரரே பிரதானமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியும் சரபேஸ்வரர் தான். இங்குள்ள சரபர் 6 கால்கள் 4 கரங்களுடன் 12 கால் பீடத்தையும் 2 கரங்கள் நரசிம்மனை பற்றியும் அமைந்துள்ளது. எதிரிகளால் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் பகைவர்களை அழிக்கவும் வரம் தரும் வள்ளலாக இவர் போற்றப்படுகிறார். சோழர் ஆட்சி காலத்தில் தான் சரபேஸ்வரர் வழிபாடு அறிமுகமாகியது. சரபமூர்த்தி வடிவத்தினை கோவில்களில் அமைப்பதாலும் வழிபடுவதாலும் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள், போர்களின் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே சோழர்கள் சரபேஸ்வரர் வழிபாட்டினை துவங்கினார்கள். பங்குனி மாதத்தில் 15 நாட்கள் பிரம்ம உற்சவம் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. 7ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் திருத்தேர், 10ஆம் நாள் காவேரியில் தீர்த்தம் கொடுத்திருத்தல், 12ஆம் நாள் சரபேஸ்வரர் ஏகதின உற்சவம் மற்றும் வெள்ளி ரதத்தில் வீதியுலா ஆகியவை நடைபெறும். இதை தவிர ஞாயிறு ராகு காலத்தில் சரபேஸ்வரர் சிறப்பு பூஜை மற்றும் ஏனைய விழாக்களுடன் சிறப்புடன் நடத்தப்பட்டு வருகின்றன. சரபேஸ்வரர் வழிபாடு. எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர், ஏவல், பில்லி, சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர், நோயுற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 11 நெய்தீபம் ஏற்றி 11 சுற்று வலம் வந்து இறைவனை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். இதனை 11 வாரங்கள் தொடர்ந்து செய்தல் வேண்டும். இது தவிர ஆலயத்தின் கட்டணம் செலுத்தி சிறப்பு அர்ச்சனைகளிலும் பங்கேற்கலாம். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் சரபேஸ்வரர் 7 அடி உயரத்தில் தனி சன்னதியில் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள்கிறார். சரபேஸ்வரரை வணங்கினால் வியாதிகள், மன கஷ்டங்கள், கோட் விவகாரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல், மறைமுக எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள், சத்ரு தொல்லைகள், ஜாதக தோஷங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கல்வி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, மன விரும்பும் படியான வாழ்க்கை, உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். சுவாமி கம்பகேஸ்வரரை வணங்குவோருக்கு நடுக்கங்கள், நரம்பு தளர்ச்சி, தேவையற்ற பயம், மூளை வளர்ச்சியடையாமல் இருத்தல் ஆகிய பிரச்சனைகள் நீங்கி ஆயுள் விருத்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அம்பாள் தர்மத்தை வளர்த்து காப்பவள் என்பதால் அவளை வணங்குவோருக்கு பாவங்கள் நீங்க பெறும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவார்கள். சரபேஸ்வர் சிவன், விஷ்ணு, காளி, துர்க்கை ஆகிய 4 மூர்த்திகளும் சேர்ந்த அம்சம்தான் சரபேஸ்வரர். வரகுண பாண்டியன் என்ற மன்னன் போருக்கு செல்கிறான். அவ்வாறு செல்லும் போது வழியில் குதிரை வேகமாக செல்கிறது. பாதையின் குறுக்காக அந்தணர் வர குதிரையின் வேகத்தை அடக்குவதற்குள் குதிரை காலில் விழுந்து விதிப்பயனால் அந்த அந்தணர் உயிர் விடுகிறார். பிறகு அந்த அந்தணரின் ஆவியானது வரகுண பாண்டியனை பிடிக்கிறது. அதாவது பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கிறது. அது நீங்க திருவிடைமருதூர் செல்கிறார். அங்கு சென்று வழிபட அந்த பிரம்மஹத்தி தோஷமானது கிழக்கு வாயிலில் ஒதுங்குகிறது. அதிலிருந்து விடுபட்ட வரகுண பாண்டியன் தனது தோஷம் நீங்கியவுடன் திருபுவனம் வருகிறார். அப்போது மீண்டும் அந்த ஆவி வந்து பிடிக்குமோ என்று பயப்படுகிறார். அந்த பயத்தினால் நடுக்கம் ஏற்படுகிறது. அந்த நடுக்கத்தை கம்பகேஸ்வரர் போக்குகிறார். மன்னனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்த்ததால் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. அம்பாளின் பீடம் ஒட்டியான பீடம் என்ற பத்ம பீடத்தில் உள்ளது. ராமாயண மகாபாரத கதைகளை விளக்கும் சிற்பங்கள் கோயில் முழுக்க நிறைந்து காணப்படுகின்றன. அம்பாளுக்கு 4 கைகள், அட்சர மாலை, தாமரை பூ வைத்து
அமயமளிப்பவளாக நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறார். தேவேந்திரன், அக்னி பகவான், மாந்தாதா, வரகுண பாண்டியன், சந்திரன், சூரியன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.